தமிழகத்தில் சண்டமாருதம் திரைப்பட திருட்டு சிடி விற்பனையாவதை தடுக்க கோரி நடிகர் சரத்குமார் தயாரிப்பாளர் சங்கத்தினர் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தனர். நடிகர் சரத்குமார் நடித்து அண்மையில் வெளியான சண்டமாருதம் திரைப்படம், தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் ஆகிய திரைப்படங்கள் திருட்டு சிடி மாநிலம் முழுவதும் வெளியாகி வருகிறது. இதனால் அந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள், படங்களில் நடித்த கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் பெரும் கவலையடைந்துள்ளனர். இணையதளங்களிலும் இந்த திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தயாரிப்பாளர் நஷ்டமடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதா. சில சுயநலக்காரர்கள் திரைப்படங்கள் திருட்டுத்தனமாக வெளியிடுவதால் பல தயாரிப்பாளர்கள் திரைப்படத்துறையை விட்டு விலகி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதா. இதுபோன்ற நிலையால் திரைப்படத்துறை முழுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறதா. எனவே திருட்டு சிடி தயாரிப்போரையும் விற்போரையும் கண்டறிந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தனர். இதன் பின்னர் தானு செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், திருட்டு சிடியை தயாரிப்போரையும் விற்போரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தங்களது சங்கத்தின் மூலம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை மாவட்டந்தோறும் நியமித்துள்ளோம். இவர்கள் திருட்டு சிடி தயாரிப்போர் விற்போர் குறித்து தகவல் சேகரித்து காவல்துறைக்கு அளித்து வருகின்றனர். அந்த தகவலின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா. மேலும் திருட்டு சிடியை ஒழிக்க காவல்துறையுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம். அதே நேரத்தில் திருட்டு சிடி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆந்திரத்தில் உள்ளது போல தமிழகத்தில் திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து தரப்பினரையும் சேர்த்து ஒரு இயக்கத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார் தானு. நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழக காவல்துறை திருட்டு சிடிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறதா. இருப்பினும் இன்னும் விரைவான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் திருட்டு சிடியை முழுமையாக ஒழிக்க முடியும் என்றார் சரத்குமார்.